ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் மாவட்ட வாரியாக பார்த்துட்டு இருக்கோம். இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சி சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். ஏற்கனவே நம்முடைய முதற்கட்ட கலாய்வில் செஞ்சியில் கணேஷ்குமாருக்கு முன்னிலை இருக்கிறது அப்படின்னு ஜீவரத்னம் சொல்லியிருந்தார். மஸ்தான் கொஞ்சம் பின்னோக்கி செல்கிறார், காரணம் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய அதிருப்தியே இருக்கிறது அப்படின்னு. இப்போதும் அதே நிலை தான் இருக்கிறதா? ஏன்னா பிரச்சாரம் முடிஞ்சு தேர்தலும் முடிஞ்சிருக்குது, எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். ஜீவரத்னம், நீங்கள் முதற்கட்டத்தில் கணேஷ்குமாருக்கு முன்னிலை இருக்குன்னு சொன்னீங்க, இப்போதும் அதே கருத்தில் இருக்கீங்களா இல்லை உங்களுடைய கருத்தை மாற்றிக்க போகிறீங்களா? இல்லை சார், முன்னாடி நம்ம கடுமையான இழுபறி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கும்போது கண்டிப்பா அது பாமகவுக்கு சாதகமாவே திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய இடங்கள்ல திமுகவினரே வாக்கு கணேஷ்குமாருக்கு, அதாவது பாமக பக்கம் வாக்குகள் செலுத்தி இருக்கிறதாவும், கடைசி நேரத்துல திமுக விட்டமின் பாவை கொஞ்சம் நம்பி இருந்தாங்க. அது அவங்களுக்கு பெரிய அளவுல எடுபடலை அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா கடைசி நேரத்துல ஒரு 3 நாட்கள்ல பார்க்கும்போது அவருக்கு அந்த வைட்டமின் பா சரியான முறையில நிறைய இடங்கள்ல மக்களுக்கு சென்றடையல அப்படின்றதுனால அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் அதிருப்தி இருக்கு, இதனாலயும் பாதிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கே கடைசி நேரத்துல கொஞ்சம் நிறைய பேர் வெளியிலே தெரியாத இருந்தவங்க எல்லாம் டிவிக்கேன்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமியர்கள் வாக்கு, இது மாதிரி முதியவர்கள் வாக்கு கூட நிறைய அந்த பக்கம் போயிருக்கு. பல்வேறு கிராமங்கள்ல மஸ்தான் அவர்கள் ஒரு 10 கிராமங்கள் கிட்ட பாத்தீங்கன்னா தீவிர வாக்கு சேகரிப்புக்கே போக முடியாத சூழ்நிலை இருந்தது. கடைசி ஒரு நாள்ல மட்டுமே அவரு ஒரு சாதாரணமா ஒரு பேச்சுக்காக இதுக்காக போயிட்டு வந்ததா பார்க்க முடியுது. அதனால இது பாமகவுக்கு நல்லாவே திரும்பி இருக்கிறத பார்க்க முடியுது. இழுபறி, ரொம்ப கடுமையான இழுபறியில இருந்து இது பாமகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியா இந்த டைம் மாறி இருக்கு. விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்த்தோம். ஏற்கனவே முதற்கட்ட கலாய்வில் மிகவும் விரிவாக இந்த செஞ்சி குறித்து பார்த்தோம். ஏன் மஸ்தானுக்கு எதிராக அந்த பகுதியில் மக்கள் சென்ற முறை பெரிய அளவில் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட 35,000க்கு மேலே வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார், ராஜேந்திரன், பாமகவை. ஆனால் இந்த முறை ஏன் பின்தங்குகிறார் அப்படின்னு பார்க்குறப்ப வக்ஃபு ப்ராப்பர்ட்டியில் இஷ்யூ, ஆரம்பத்தில் எஸ்டிபிஐ அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. ஆனால் அவங்க இப்போ திமுக கூட்டணியில் பண்ணதுன்னா அவங்க பம்முறது, இது அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியிலேயே கடுப்பு இருக்குது. அதனால தான் அவங்க தாவேக்காவுக்கு பகிரங்கமாக வெளியில் அவங்க வேலை செய்கிறத பார்க்குறோம். அதே போல் மிக முக்கியமான முஸ்லீமில் ஒரு பெரிய பிஸ்னஸ் அவங்கெல்லாம் பண்ணுறவங்க கூட பாமக மேடையில் ஏறி நம்முடைய சின்னம் மாம்பழம் அப்படின்னு இஸ்லாமியர் பேசின அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். நம்ம ஸ்ரீ டிவியில் கூட அதோடைய ஷார்ட்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தோம். முதற்கட்ட கலாய்வில் இது கணேஷ்குமாருக்கும் மஸ்தானுக்கும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், எப்படி போகுதோன்னு நம்ம சொன்னோம். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஜீவரத்னம் தெளிவாக சொல்கிறார், இது பாமகவுக்கு சாதகமாகவே அமைந்திருக்குது. இழுபறியிலிருந்து மாம்பழம் அங்கே பழுக்கக்கூடிய வகையில் இருக்குது. காரணம் தாவேக்கா அங்கே பெரிய அளவில் வாக்குகளை பிரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமத்தில் மஸ்தான் ஒரு தீவிர வாக்கு சேகரிப்பு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தார். அவங்க நம்பி இருந்த பணப்பட்டுவாடா முழுவதுமாக அங்கே போகலை. அதனால் கட்சியினருக்குள்ளாரையே ஒரு அதிருப்தி இருக்குது. அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் கணேஷ்குமாருக்கு ஆதரவாகவே வாக்கு போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியும் கூட அவங்களுடைய வாக்குகள் கூட தாவே காக்க போகிறதுக்கு காரணம் வாய்ப்பு இருக்கிறதுனால செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் மாம்பழம் பழுக்க போகிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.